ஸ்டார்ட். எல்லாத்தையும் வீடியோ எடுத்துரு. காசி தாத்தா சமையல் மாஸ்டர் சொல்லி ஹாய் சொல்லிரு. ஹாய் தாத்தா புடுக்க போய் நடந்து சொல்றோம். விளங்கிரும். ஐயோ புள்ள பத்து போட்டுருக்கா எனக்கு வா. சமையல் மாஸ்டர் ஹாய்னு சொல்லுங்க. வீடியோ எடுக்கிறோம். ஹாய்னு சொல்லுங்க. ஐயா சொல்லுங்கய்யா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது கோவில்பட்டிங்கிற ஒரு ஊர்கிட்ட இருக்கிற கோவில் தான். இது எங்களோட இது குலதெய்வ கோவில். இதுதான் எங்கள் தாத்தா. தாத்தா ஒரு ஹாய் சொல்லிடு. யூடியூபர்ஸ். ஏக்கா ஒரு ஹாய் சொல்லுக்கா. சொல்லிட்டா பள்ளி சார். பள்ளி சார். ஐயா பழனி. பள்ளி சார். ஐயா யோ பழனி. இந்த யூடியூபருக்கு ஹாய் சொல்லுங்க. அங்கிள் அங்கிள் தாத்தா கூப்பிடுறா. ஐயா அங்கிள் 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 எங்க போறீங்க? கோயிலுங்க. ஐயா ஐயா தாத்தா ஹாய் சொல்லுங்க. யூடியூப்ல ஓடுது. ஹாய் சொல்லுங்க. ஹாய். முத்துமாமா ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. பைசா ஹாய் சொல்லு. எப்பா ஒரு ஹாய் சொல்லிட்டு இருங்க. வாங்க வாங்க. தாத்தா ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. அப்படியா? சரி வாங்க. இப்போ நம்ம இங்கே போயிட்டு வருவோம். இந்த கோவில் பேர் தான் தலைக்காவட உடைய ஐயனார். இந்த கோவில்பட்டிக்குள்ள இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு காட்டி கேட்டுக்கோங்க. அந்த கோவில் பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் என்னன்னு தெரில. ஆனால் இந்த கோவிலில் வந்து பிள்ளையார் சிலை இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அங்கே போகணுதும் இல்லை. இதுதான் இது நான் சொல்லுவேன் வெறியாண்டி அப்படின்னு நினைக்கேன் நான். இந்த சாமி பேர் வெறியாண்டின்னு நினைக்கேன். அருணா ஒரு ஹாய் சொல்ல. அருணா வீடியோ எடுக்கிறேன். யூடியூப்ல போட போறேன். இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம். ஆனால் சரி போய் பார்ப்போம் கோயிலுக்குள்ள எப்படி இருக்குன்னு. வாங்க போவோம். இங்கனக்குள்ள தான் சப்பரம்லாம் வரும். அப்புறம் இங்கே ஒரு இது மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த பாத்ரூம், இங்கே சாப்பாடு போடுவாங்க இந்த இடத்துல. இதுதான் மண்டபம். இங்கனுக்குள்ளே உட்காந்து தான் இது இப்போ ஏதாவது இது போட்டு காமிப்பாங்க. அங்கேருந்து பார்ப்போம். அங்கே கூட ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. வீடியோ எடுக்கிறேன். நீ எதுக்கு வர? எடுக்கிறேன். இதே இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த சைடு நம்மளால் போக முடியாது. இந்த சைடு தான் போகணும். இப்போ கூட இங்கே போகிறாங்களா இவங்க வழியாக, இந்த வழியாக தான் போகணும் முன்னாடி. இங்கே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, இங்கே எங்கள் மாமாவுக்கு இது கெடா வெட்ட போகிறாங்க. கெடா எடுத்து மொட்டை போடுறாங்க. ஏற்கனவே கெடா வெட்டியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். வாங்க போகலாம். இங்கேக்குள்ளே தான் பொங்கல் வைப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் இங்கே திருவிழா நடந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாகவே கடையாலாம் இருக்கும். இங்கேக்குள்ளே தான் இது கெடா வெட்டினாங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ரத்த கரத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆட்டோ ரத்தம் இதெல்லாம்
சரி இப்போ வாங்க கறி வெட்டுற இடத்துக்கு நம்ம போகலாம். வாங்க போவோம். எப்போ ஒரு ஹாய் சொல்லியிருப்பா. இந்த கறி வெட்டிட்டு இருக்காங்க. ஆமா அங்க கொஞ்சம் இந்த இவங்களுக்கு ஹாய் காட்டிருங்க. யூடியூப்புக்குலாம் இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். மறந்துட்டேன். இந்த கோயிலில் கொஞ்சம் பாருங்க. இந்த சாமி பேர் தான் ஐயா. இந்த சாமி பேர் தெரியல. ஆனால் இவர் ரொம்ப உக்கரமானவர். இவர் சப்பாரத்தில் தூக்கிட்டு வரும்போது முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்தானா எங்கேயா போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிரும். இவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. அங்கே இன்னொன்று ஒரு கோயில் இருக்குது. வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். ஆனால் அங்கே ஒரு 2 கோயிலுக்கு திருறதுக்காக எங்கள் அம்மா ஒரு கதை சொன்னாங்க. அந்த கோவிலில் ஒரு 2 சாமி இருக்கு. ஏமா அங்கே வச்சுருக்காங்க நான் கேட்டேனா. எங்கள் அம்மா அதுக்கு என்ன சொன்னாங்க, டேய் அங்கே ஒரு 2 சாமி திருட வந்திருக்காங்க. பொண்ணா பெண் நினைக்க. இந்த சாமி பேர் தான் பொண்ணா பெண். சரி வாங்க நாம் அந்த கோயிலை போய் பார்ப்போம். ஏய் யாருக்கு அனுப்பிடுறேன்? இல்லை எங்கள் அம்மா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதான். ஓய் தள்ளி விட்டுட்டு போனா உடனே நான் இதில் இதை நம்ம ஃபஸ்ட்டு காட்டணும்ல. இவர் தான் எங்கள் தாத்தா. பார்த்து பார்த்துக்கோங்க. இந்த முதல்ல இங்கேயான்னு பார்த்தேன். வாங்க இந்த வேலை செய்கிறாங்க. வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லு. எப்பா எப்பா ஐயா எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. சமையல் மாஸ்டர் ஒரு ஹாய் சொல்லுங்க மாஸ்டர். யார் தட்டி இருக்குள்ள தூங்குறா? ஓ இவன் தூங்குறா. இந்த பார்த்துக்கோங்க, இதுதான் எங்கள் அக்கா. வாங்க ஏக்கா 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 இந்த நீ இந்த சாமி கிட்ட போகணும். இவங்க 2 பேர், இந்த 2 சாமி தான். இந்த சாமி தான். இந்த சாமியும் தான். இந்த சாமி டெய்லி நைட்டு நம்ம வீட்டுக்கு, இப்போ இந்த கோவிலுக்கு அமாவாசைக்கு வந்துட்டு போனால் இந்த சாமி நம்ம வீட்டுக்கு வரும். அடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டா அங்கேயே இருந்துக்கு வந்தது. இந்த சாமியும் தான் வந்தாங்க. அப்போது பூசாரி யாருமே இல்லையா. அப்போது இவங்க கோயிலுக்குள்ளே திருண்டு வரும்போது சாமி உங்களுக்கு தண்டனை கொடுத்து இப்படி சரியாக்கிட்டாரு. ஓய் மித்ரா வா. ஏய் வா உள்ளக்கு போய் வீடியோ எடுத்துட்டு வா. இந்த கோவில் தான் உள்ளக்கு ஆனால் என்னால் போக முடியாது. நான் கோயிலுக்காண்டி வந்தேன். சரி நான் ஊருக்கு வர்றேன். நான் வரேன். நீங்கள் போங்க, வரேன். ஊருக்கு வர்றேன். 1 மணி தோட்டத்துக்கு வரேன். ஓகே, இப்போ இந்த சாமியை பற்றி பார்ப்போம். இந்த சாமி பேர் என்னதுன்னா ராட்சசி அம்மா. இந்த சாமி பேர். இப்போ இந்த சாமி பேர் என்னதுன்னு பார்ப்போம். இந்த மேலே எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னது? பேச்சு அம்மாள் அப்படிதான் நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சாமி பேர்
இந்த சாமி பேர் எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட்ஸில் இந்த சாமி பேர் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் சாமி. இது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பிள்ளையார் சாமி. வாங்க போ. இந்த சாமி பேர் தான் பிள்ளையார் சாமி. இதுதான் அவரோட வாகனம். இதுதான் சப்பரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் கோயில் பின்னாடி எந்த சிருஷ்டியை பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ நாம் பார்க்க போகிறது முருகன். அது மாதிரி இன்னொரு சாமி இருக்குது. இந்த சாமி பார்த்துக்கோங்க. விஷ்ணு துர்கா தேவி இந்த சாமி பேர். இப்போ முருகனை போய் பார்ப்போம். இவர் தான் முருகன். நாங்கள் என்ன அடுத்து நிறைய சாமி இங்கே எல்லாம் இருக்கும். அங்கே எல்லாம் போய் பார்க்கணும்ல. இந்த சாமி இந்த சாமி பேர் வீரபாதி ராசாமி. இவர் பேர் சரி பேர் தெரில. இதான் உங்களுக்கு நேம் காட்டுறேன். இவர் பேர் கருப்பசாமி. எனக்கு கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. எனக்கு கருப்பசாமியா இதுலசுமியா இவர் பேர். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவர் பேர் வைரராசசாமி. இப்போ இவரோட சிலைகள்லாம் பார்த்துப்போமா? ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகுது இவர் பேர் தான் வீரபாதி சாமி. இவர் கருப்பசாமி. இவர் இருமேல் சாமி நினைக்கேன். தெரில இவர் பேர் என்ன, எனக்கு சரியில்லை கசியா. இவர் பேர் என்னது வரவாசமியா தெரில. இதை பார்த்துக்கோங்க. இந்த கோவில் இயற்கையாக உருவாகியிருக்கா மனிதர்கள் உருவாக்கியிருக்காங்களான்னு தெரில. இதெல்லாம் செம்ம இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே படிக்கட்டுலாம் மேலே இருக்குது. மேலே போய் நம்ம பார்க்கலாம். நாங்கள் வேன் வந்துருக்கோம். இந்த கிளைமேட்டை பார்த்துக்கோங்க. பார்த்து எல்லாருமே தெரியும். ஆனால் அதுக்கு நம்ம அந்த கோபுரத்தில் ஏறணும். ஆனால் நான் ஏறினா சாமி நம்மளை பண்ணிடுவோம். இங்கே பாருங்களேன், இங்கே நிறையா நாய்ங்கெல்லாம் இருக்குது. இதை நான் அங்கனக்குள்ளே ஒரு சாமி காட்டினேன்ல. இங்கே தான் கிடா வெட்டுறோம் வாங்கன்னு சொன்னேன்ல அந்த சாமி. அந்த சாமியோட வாகனம் தான் இந்த நாய். இதுதான் நாய். இப்போ உங்ககிட்ட இன்னொன்று ஒன்றையும் காட்டுறேன். அங்கே பாருங்க, அங்கனுக்குள்ளே ரோடு தெரியுதா? அங்கனுக்குள்ளே தான் வர முடியும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிட்ருங்க. அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணி விட்டுருங்க. பாய், தேங்க்யூ.